ஆனா தமிழருக்கு நிதி தருவதில்லை. நிதித்துறை பரிந்துரை செய்தது கூட தரல. 42% 33% குறைச்சிருக்காரு. சமஸ்கிருதத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, தமிழ் மொழிக்கு ஒண்ணுமே செய்யல. நமக்கு திருவள்ளுவர் சிலையை உத்தரகாண்ட்ல வைக்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இதையெல்லாம் பட்டியலிட்டு எங்கள் மொழிக்கும் இனத்திற்கும் மோடி என்ன செய்தார், இந்த பாஜக என்ன செய்தது, இந்த இந்துத்துவம் எங்கள் மொழியை அழிக்கிறது, எங்கள் இனத்தை அழிக்கிறது, எங்கள் தமிழர் அரசியலை விழுங்க பார்க்கிறது, எங்கள் தமிழர் தொன்மையான கீழடிக்கும் பூம்புகாருக்கும் ஆதிச்சநல்லூருக்கும் என்ன செஞ்சீங்க, இப்படிலாம் கேட்டா நீங்க தமிழ் தேசியவாதி, நாங்க தமிழ் உணர்வாளர்னு சொல்லலாம். அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு அண்ணாமலை மாதிரி உண்டுமா அப்படின்னு அண்ணாமலை தலைவர் பதி போக போதேன்னு அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மாறி மாறி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவர் உடனே உங்களை தளபதியா பாக்குறாரு. அது எப்படி ஒரு இந்துத்துவ கருத்தியல் உடையவர் தமிழ் தேசியத்தை வந்து தளபதியா பாக்குறாரு? அப்ப இதுகாரும் சீமான் பேசியது இந்துத்துவம் தான், சாதி தேசியம் தான், மதவழி தேசியம் தான், மொழி வழி தேசியம் அல்ல. அவர் நல்லா கவனிச்சு பாருங்க. டெல்லியை நோக்கி அவர் என்னைக்குமே கேள்வி கேட்டதில்லை. கேள்வி கேட்டது எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தான். திராவிட கட்சியில பார்த்து, அண்ணாவை பார்த்து, பெரியாரை பார்த்து, கலைஞரை பார்த்து தான் அவர் கேள்வி கேட்பாரு ஒழிய டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்க மாட்டார்.